உனக்கெல்லாம் சோறு போட்டு என்ன பிரயோஜனம்? ஊர்ல போய் பாரு, எல்லாரையும் கோழி வளர்த்து, நாய் வளர்த்து, பூனை வளர்த்து, ஆடு வளர்த்து, அத்தனையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. அம்பட்டு ட்ரெண்டிங் ஆயிருக்கு. உங்களுக்கு சோறு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. இனிமேல் உனக்கு சோறு வேணும்னா நீ வீடியோ நடிக்கணும். நடிச்சா மட்டும்தான் உனக்கு சோறு, இல்ல ஒண்ணும் கிடையாது. எப்படி சௌரியா? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட நடிச்சு இந்த உப்பு சப்புல சோற திங்கிறதுக்கு தெருவுல நடந்து நல்ல சோறு தின்னுட்டு போயிடலாம். இதுக்கெல்லாம் புருஷன் தான் லாய்க்கு, அவனுக்கே போடு. நல்லா மட்டும் சமைச்சினா ஒன்னே கையில பிடிக்க முடியாது. ஏன் சாப்பாட்டையும் சேர்த்து அந்த டவுசர் அங்கிள்கே போடு. என்ன சுவை, என்ன சுவை! ஆஹா, அமிர்தண்டா! இந்த முதலாளி பைய நம்மளுக்கு வெறும்பால தந்துட்டு அவன் பீமு புஷ்டி அல்வாவையும் சிட்டுக்குருவி லேகத்தையும் கலைக்க குடியா. வரட்டும். பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும் போ. தம்பி, டாக்டர் ஆகி ஊசி போடுவியா இல்ல போலீஸ் ஆகி கேஸ் போடுவியா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுவேன். ஏண்டா உன் ஆளு படிக்கட்டு வழியாலாம் உள்ள வர மாட்டாளா? அவ படி தாண்டாத பத்தினிடா. எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கே நீ நல்லா இருப்பன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசுதான். ஒரே தலைவலி, உடம்பு வலி, வாந்தி, மயக்கம். சிக்கன் சாப்பிட போலாமா? போலாமே. வெயில் காலம் வருது, மழை காலம் வருது, ஏன் குளிர்காலம் கூட வருது. ஆனா நமக்கு ஒரு விடிவு காலம் வர மாட்டேங்குதே. நீங்க என்ன மாடா? ஏன் அப்படி கேக்குறீங்க? என் மனசை இப்படி மேயிறீங்க. நீங்க என்ன புல்லா? ஏன் கேக்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க. உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிட்டா கால் வலிக்கும்னு சொல்றாங்க, அது நடக்குது. ஆனா வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்றாங்களே, அது மட்டும் வளராம இருக்கே, அது எப்படி? ஏண்டி சோகமா இருக்க? காலையிலேயே பக்கத்து வீட்டு தாத்தா திட்டிவிட்டாருடா. ஏன்? அவருக்கு 60வது கல்யாணமா, பத்திரிக்கை வைக்க வந்தாரு. பொண்ணு எந்த ஊரு, சொந்தத்துல கட்டுறீங்களா வெளியில கட்டுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு போய் திட்டிட்டு போறாரு. உன்னெல்லாம் திட்டி இருக்க கூடாதுடி. திருச்சியில ஓட விட்டு திண்டுக்கல்ல உதைச்சிருக்கணும்.